ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய 2 ஊறுகாய் பற்றி பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஒரு 5-6 இது தான் வாங்கியிருக்கேன் நான் நெல்லிக்காய். அது இந்த மாதிரி இட்லி குக்கர்லேயே ஏதோ ஒன்றில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வந்து 2 பொழந்துடணும், அந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பொடி ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும் இன்ஸ்டன்ட் ஊறுகாய்க்கெல்லாம். இதை பொடி வந்து நீ தொக்கு அந்த மாதிரி பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கங்க. இந்த மாதிரி இரும்பு வானிலையில் போட்டு நல்லா கலர் மாதிரி வாசனை வந்து நல்லா பொடியாக மிக்சியில் போட்டுக்கலாம். எப்பயுமே ஊறுகாய் பண்ணும்போது இரும்பு வானிலை எடுத்துக்கங்க, நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இரும்பு வானிலையில் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு போடணும். உளுந்து போடக்கூடாது, கடுகு மட்டும் போடணும். பிகாஸ் ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும் உளுத்தம்பருப்பு போட்டிங்கன்னா. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். அந்த வேக வச்ச நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் நிறைய வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு, இது உங்கள் இஷ்டம் தான். பெருசு பெருசாக போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிக்சியில் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா அந்த பொடி, அதுவும் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இந்த பொடியெல்லாம் போடும்போது கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க போதும். அந்த எண்ணெய் சூடாகி கடுகு வெடிக்கிறதுக்கு தான் கேஸ் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஊறுகாய் அந்த பொடியும் போட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ரெடி. 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இதே நெக்ஸ்ட் டே இல்லை அன்றைக்கே கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். கொஞ்சம் ஊறட்டோம்னா நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். கெட்டு போகாது, நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட் லெமன் ஊறுகாய் அதே மாதிரி தான். லெமனை நல்லா அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துடணும். அந்த தண்ணியை கீழே ஊற்றோன்னா தண்ணி யூஸ் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக கட் ஆகிடும். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு எவ்வளோ உங்களுக்கு குட்டியாக கட் பண்ண முடியுமோ, இல்லை பெருசு பெருசாக கட் பண்ணால் கூட ஓகே தான். நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். விதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் உடனே சாப்பிட்டுடலாம். காலையில் பண்ணிங்கன்னா மதியானம் லஞ்சு கூட சாப்பிட்டுடலாம். அந்தளவுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஊறுகாய் போடுறது லேடிஸ்க்கே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். பட் இந்த இன்ஸ்டன்ட் 2 ஊறுகாவுமே சின்ன பசங்க பிகினர்ஸ் அந்த மாதிரி கூட பண்ணலாம், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லெமன் ஊறுகாய் பிடிக்காத ஆளே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்த லெமன் ஊறுகாய் எல்லாருக்குமே பிடிக்கும். டக்குன்னு இந்த மாதிரி போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு வானிலை வச்சு அதே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு மட்டும் தாளிச்சிக்கலாம். எப்பயுமே ஊறுகாய்க்கு கடுகு மட்டும்தான் தாளிக்கணும். நல்லெண்ணெய் சூடாகிட்டு கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறமா சில்லி பவுடர், அப்புறம் அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிற பவுடர். இப்போ பார்த்திங்கன்னா நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். பவுடர்லாம் போடும்போது ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோ வேண்டாம், சூடு வேண்டாம், கருகிரும். வறுத்து வச்ச பவுடர், கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டிங்கனாலே போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். அப்போ நம்ம அந்த நறுக்கி வச்சுக்கல டேரெக்டாக எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 10 நிமிஷம் தான், அது கூட ஜாஸ்தி தான். அது இந்த எலுமிச்சம்பழம் நறுக்கிற டைம் தான் கொஞ்சம் நேரம் ஆகும்.